Hey everyone, welcome to Trends Atelier. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஆரி வர்க் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஆரி ஸ்டாண்ட். இந்த ஆரி ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்ச்சஸ்ல கிடைக்கும். 9 inch, 5 inch, 16 inch, 18 inchனு. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா 18 inch. 18 inch ஃப்ரேம் தான் மோஸ்டா யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படினா நீங்க ஒரு ஃபுல் ஸ்லீவ் ஒரு ஃபுல் பேக் நெக் யூஸ் பண்ணோம் அப்படினா உங்களுக்கு 18 inch ஃப்ரேம் தான் உங்களுக்கு வந்து ஆப்டா இருக்கும். சோ அதுக்காக 18 inch and அங்கங்க குட்டி குட்டி வர்க் பண்ணனும் அப்படிங்கும்போது உங்களுக்கு 9 inch 5 inch ஃப்ரேம்லாம் உங்களுக்கு தேவைப்படும். சோ எந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரேம் தேவைப்படுதோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இந்த ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இப்போ ரவுண்ட் ஃப்ரேம்ல எல்லாம் உட்கார்ந்து யூஸ் பண்ணும்போது பேக் பெயின் ஆகுதுன்னு சொல்றவங்களுக்காக இது வந்து நம்ம கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல நீங்க சேர் போட்டு உட்கார்ந்து நீங்க வந்து மேலே ஃப்ரேம்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ பேக் பெயினா இருக்கு அப்படின்றவங்க கண்டிப்பா நம்ம இத ட்ரை பண்ணலாம். ரவுண்ட் ஃப்ரேம்ல பார்த்துட்டீங்கன்னா ஃப்ரேமை டைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 7 நம்பர் ஸ்பேனரும் அண்ட் ஸ்டாண்டை டைட் பண்ணுறதுக்கு 14 நம்பர் ஸ்பேனரும் உங்களுக்கு தேவைப்படும். ஸ்கொயர் ஷேப் ஃப்ரேமுக்கு இந்த மாதிரி கிளிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம கிளாத் வச்சு இந்த கிளிப்பை வச்சு லாக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ பிகினராக இருக்கோம் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பாப்ளின் கிளாத் தான் வந்து நம்ம மெயினாக யூஸ் பண்ணோம். பிகாஸ் இந்த கிளாத் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நீடில் வந்து நம்ம குத்தி வெளியில் எடுக்கும்போது ஸ்மூத்தாக போயிட்டு வரும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்காது. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இந்த பாப்ளின் கிளாத் ப்ரிஃபர் பண்ணுறோம். சப்போஸ் இது கிடைக்கலாம் அப்படின்னா நீங்கள் இந்த நார்மலாக இந்த வேஷ்டிலாம் இருக்கும் இல்லையா, இல்லை சாஃப்டான கிளாத் அதாவது கிடைக்குதுன்னா கூட நீங்கள் அதை கூட ஃப்ரேமில் மாட்டி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜரி. இது பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட், கோல்டன் த்ரெட்டு. இதுலேயே மல்டிபிள் கலர்ஸ் இருக்குது. நம்ம காப்பர் கலர் இருக்கும் அண்ட் சில்வர் கலர் இருக்கும், இன்னும் நிறைய கலர்ஸ் கூட இருக்குது. பட் நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் கலர் யூஸ் பண்ணுவோம். கோல்டன் கலர், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறது காப்பர் கலர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, காப்பர் கலர் காமனாக யூஸ் பண்ணுவோம். அண்ட் இப்போது ப்ளவுசஸ் எல்லாமே வந்து ஒயிட் கலர் மெஜாரிட்டியாக நமக்கு வருது அப்படிங்கும்போது ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம இந்த ஜரியை வந்து நம்ம ஒயிட் கலர் ஜரியை வந்து நம்ம பார்டராக கொடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஜரி வந்து நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நீடில்ஸு. இது பார்த்திங்கன்னா டூலிப் நீடில். ஓகே, இது வந்து அயன் நீடில். ஸோ 2 டைப் ஆஃப் நீடில் இருக்குது. உங்களுக்கு எது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த நீடில்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் பேசிக்காக சொல்ல போனால் அயன் நீடில்ஸ் நான் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவேன் டூலிப் நீடில் விட. ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து நம்பர் இருக்குது நமக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் இது வந்து 23 நம்பர். 23 நம்பர் வந்து 0.45 mmல இருக்கும். நீங்கள் இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இதோட ஷார்ப்னஸ் வச்சு தான் நம்ம இதோட நம்பரை வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 23 வந்து பீட்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் 24 வந்து 0.4 mmல இருக்கும். ஓகே, நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த ரெண்டுமே வந்து பீட்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறது. அண்ட் 13, 14 இந்த ரெண்டுமே வந்து நம்ம த்ரெட் ஒர்க்குக்காக யூஸ் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்னஸ் ஜாஸ்தி இருக்கும், தெரியுதா? ஓகே ஓகே, இந்த ரெண்டுமே வந்து த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த 2 நீடில் வந்து நம்ம பீட்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா அயன் நீடில்ஸ். ஸோ அயன் நீடிலில் பார்த்திங்கன்னா இது பாருங்கள், இது கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தி இருக்கா. ஸோ இது வந்து நம்ம த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். தோ இப்படி தான் இருக்கும். இது ஏன் நான் த்ரெட்டை ரோல் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு க்ரிப்பாக இருக்கும். ஸோ நம்ம வெறும் நீடில் இப்படி அயன் நீடில் எடுத்து யூஸ் பண்ணும்போது நமக்கு வலிக்கிட்டு போகும், க்ரிப்பாக இருக்காது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி த்ரெட்டை வந்து இந்த மாதிரி சுற்றி வச்சுருக்கேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீட்ஸ் யூஸ் பண்ணலாம், தெரியுதா? ஸோ இப்போது இதுக்கும் அண்ட் நம்ம இதுக்கும் பாருங்கள், இதுவும் பீட்ஸ் நீடில் தான். ஓகே, பட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் ஒரு 3-4 பீட்ஸ் தான் இதில் நிற்கும். பட் இதில் நம்ம லோட் பண்ணும்போது நிறையா பீட்ஸ் வந்து நம்ம இதில் லோட் பண்ண முடியும். அதுதான் இதோட டிஃப்ரென்ஸு. ஸோ நீங்கள் டூலிப் நீடில் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பீட்ஸ் லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் அயன் நீடில் வந்து அப்படி கிடையாது. நீங்கள் வந்து கொஞ்சம் நிறையா பீட்ஸும் இதில் லோட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், நான் யூஸ் பண்ணுறது இந்த நீடில் கொஞ்சம் இது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். சீக்கிரமாக ஒர்க்கை வந்து குயிக்காக முடிக்கிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்ஸ். சில்க் த்ரெட் வந்து நெக்ஸ்ட் காமன் திங். ஏன்னா நம்ம ஒவ்வொரு கலரும் நம்ம ப்ளவுஸ் யூஸ் பண்ணும்போது இப்போ த்ரெட் ஒர்க்லாம் பண்ணுறோம் அப்படின்னா சில்க் த்ரெட் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த்ரெட் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சில்க் த்ரெட் இருக்குது அண்ட் சீவிங் த்ரெட் இருக்குது. சில்க் த்ரெட் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளவர்ஸ், இப்போது ப்ளவுஸில் வந்து ஃப்ளவர் டிசைனு இல்லை வேறு ஏதாவது டிசைன் கொடுக்குறீங்கன்னா கூட சில்க் த்ரெட்டில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ஏன் ரெண்டு கலர் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேசிக்காகவே ஆரி ஒர்க்கில் நீங்கள் த்ரெட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா சிங்கிள் த்ரெட்டில் போட மாட்டீங்க, டபுள் த்ரெட்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் இந்த ரெண்டு கலர் வாங்கி வச்சுக்கோங்க, அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சில்க் த்ரெட்டில் பார்த்தீங்கன்னா என்ன பிராண்டு வாங்கலாம்னா இது டபுள் பில் பிராண்டு, பார்த்தீங்கன்னா தெரியும் டபுள் பில்லு. ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும். நான் இதுலேயே இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள், அது அவ்வளோ ஷைன் இருக்காது, அது வந்து ஒரு லோக்கல் பிராண்ட் A1 மம்தா அப்படின்னு இருக்கும். A1 மம்தா இருக்கும், டபுள் பில் இருக்கும். நீங்கள் ரெண்டில் எது வாங்கிக்கிட்டாலும் ஓகே, இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஒரு ஷைனிங் கொடுக்கும். பட் நீங்கள் லோக்கல் பிராண்டு வாங்கும்போது உங்களுக்கு அவ்வளோ ஷைன் இருக்காது. ஸோ அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த த்ரெட் பாருங்கள், இது வந்து ஒரு லோக்கல் பிராண்ட் தான். பட் இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இது அதுவும் இல்லாமல் நீங்கள் நம்ம ஒர்க் பண்ணும்போது இது ஈஸியாக கட் ஆயிரும். பட் இது வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கட் ஆகாது. ஸோ நீங்கள் சில்க் த்ரெட் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு டபுள் பில்ல வாங்குங்க, இல்லை A1 மம்தாவில் வாங்குங்க. நெக்ஸ்ட்டு சீவிங் த்ரெட். சீவிங் த்ரெட் வந்து உங்களுக்கு மல்டிபிள் கலர்ஸில் நிறையா கலர்ஸில் அவைலபிளாக இருக்கும் இல்லையா. நம்ம என்ன கலர் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுறோமோ அந்த கலர் சீவிங் த்ரெட்டை வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஓகே, எல்லா கலர்ஸும் வாங்கி வைக்கணும்னு இல்லை, அப்பப்போ நமக்கு தேவைப்படுற கலர்ஸும் வாங்கிக்கலாம். இல்லைனா ஒரு பல்காக ஒரு பாக்ஸ் வாங்கி வைக்கிறீங்கனாலும் அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அப்பப்போ போய் வாங்குறதுக்கு இல்லாமல் நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காகனா மோஸ்ட்டாக வந்து இந்த கோல்டன் கலர் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ கோல்டன் கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஸோ அதுக்கு த்ரெட்டு தெரியாமல் இருக்கிறதுக்காக இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி ஷீவிங் த்ரெட்டை வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ளவுஸ் கலரோட மேட்ச் ஆகணும் இல்லையா, ஸோ அதுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கிங் மெட்டீரியல்ஸ். இப்போ நீங்கள் ஒரு ப்ளவுஸை வந்து நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போது அதை மார்க் பண்ணுறது கொஞ்சம் தேவைப்படும் இல்லையா திங்ஸை. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கர்ஸ், இதெல்லாமே ப்ளவுஸ் மார்க்கர்ஸு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பென்சில் டைப்லேயும் நமக்கு கிடைக்கும். அண்ட் இது வந்து ஆர்ம் ஹோல் மார்க்கர் அண்ட் இது வந்து லாங் ஸ்கேல். ஸோ நம்ம ப்ளவுஸ் இல்லாமல் வந்து பேக் நெக் ஸ்லீவ் எல்லாம் நம்ம ஸ்லீவ் வந்து ஒரு ஹாஃப் லென்த்துக்கு ஸ்லீவை வந்து மார்க் பண்ணுறோம் அப்படின்னா லாங் ஸ்கேல் தேவைப்படும். ஸோ இது வந்து மார்க் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக்கான மெட்டீரியல்ஸ் அண்ட் ஆல்சோ ட்ரிம்மர். ஸோ இந்த எல்லாமே பேசிக்கான ஒரு மார்க்கிங் மெட்டீரியல்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ச் டேப்பும் தேவைப்படும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பீட்ஸ். பீட்ஸ்லேயே நிறைய டைப் ஆஃப் பீட் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பீடு ஹோல்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாமே இதில் போட்டு வச்சுட்டு நம்ம அதை லோட் பண்ணி எடுக்கிறதுக்கு நீடில் லோட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு காற்று பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம பீட்ஸை வந்து லோட் பண்ணுறதுக்காக இந்த பீட் ஹோல்டர் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். அண்ட் இதுக்கு பேர் வந்து சுகர் பீட்ஸ். ஓகே, இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும். இதுதான் மோஸ்ட்டாக வந்து ப்ளவுஸோட அவுட்லைனில் போடுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ உள்ளே ஃபில்லிங் பண்ணுறோம் அப்படின்னா பீட்ஸில் ஃபில்லிங் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சுகர் பீட் வந்து காமனான ஒரு பீட். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3mm பீட்ஸ் இருக்கும். இதோட பால் சைஸ் பார்த்திங்கன்னா 3mm இருக்கும். ஓகே, இதுக்கு அடுத்த சைஸ் பார்த்திங்கன்னா 5mm. அது இந்த மாதிரி இருக்கும், இவ்வளோ பெரிய சைஸில். பட் காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது சுகர் பீடும் 3mm பீடும். இது வந்து கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணுவோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் பீட். இது வந்து 3mmலேயே வந்து கொஞ்சம் ஹாஃபாக இருக்கும். இதுவுமே வந்து ப்ளவுஸில் யூஸ் பண்ணுவோம். இது வந்து பேர்ல் பீட்ஸு. பேர்லில் வந்து இது 3mm அண்ட் இது 5mm. இது பார்த்திங்கன்னா வீட் பீட், இது ரைஸ் பீட். இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்கெட்ஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை பல்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் பல்காகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா கட் பீட்ஸு. இது வந்து குட்டி குட்டி கட் பீடாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு பெரிய பெரிய பீடாக இருக்கும், கட் பீடாக. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாமே வந்து சம்கி. இதெல்லாமே வந்து சம்கின்னு சொல்லுவாங்க. இதுலேயே 2 டைப் இருக்குது,
ஃப்ளாட்டில் ஒன்று இருக்கும், ஷேலோவில் ஒன்று இருக்கும். அதாவது ஃப்ளாட் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். ஷேலோ அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் கூமல் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து 2 டைப். அண்ட் இந்த சம்கீஸும் வந்து நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. நமக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸை செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்கெட்ஸ்லேயும் இருக்கும், இல்லை பெரிய பெரிய பேக்கெட்ஸ்லேயும் இருக்கும். நமக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்ட் ஸ்டோன்ஸ் இருக்கும், திலகம் ஸ்டோன்ஸ் இருக்கும். இது வந்து வித் ஹோல், இது வித்தவுட் ஹோல். ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு இதுலேயே ஹோலும் இருக்கும், இது ஹோல் எல்லாமேயும் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸ் இருக்கும். இதுலேயுமே டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்லேயும் கிடைக்கும், இல்லை ஸ்கொயர் ஷேப்லேயும் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிரர்ஸ். ஓகே, இதுலேயே வந்து உங்களுக்கு குட்டி குட்டி மிரர்ஸும் இருக்குது அண்ட் பெரிய பெரிய மிரர்ஸும் இருக்குது. இந்த மாதிரி ஷேப்ஸ்லலாம் கிடைக்கும், ரவுண்ட் ஷேப் அண்ட் ஸ்கொயர் ஷேப்பில் தெரியுதுல. ஸோ இது வந்து நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த சைஸ்லேயும் வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் பண்ண முடியும். இல்லைன்னா ஸ்டிச் போடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ மிரர்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி டைப்லேயும் இருக்கும். ஓகே, இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைனில் உங்களுக்கு மிரர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் செயின். ஸ்டோன் செயின்லேயே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸில் கிடைக்கும். இது பாருங்கள், இது கொஞ்சம் சின்ன சைஸில் கிடைக்கும் அண்ட் இதுலேயே வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். ஓகே, ஸோ இதுலேயுமே வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா 2 ஷேப்லேயுமே 2 சைஸ்லேயுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுதான் வந்து காமனாக யூஸ் பண்ணுற, இதுதான் வந்து நமக்கு ஷேப் கொடுக்கும். நீங்கள் பெருசாக நீங்கள் வந்து ஷேப் யூஸ் பண்ண ஸ்கொயருக்கு ஓகே, பட் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது இந்த பெரிய ஸ்டோன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு ஷேப் பர்ஃபெக்டாக வராது. ஸோ இந்த ஸ்டோன் செயின் தான் வந்து நிறையா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா சக்கரின்னு சொல்லுவாங்க. இதுலேயே உங்களுக்கு தெரியும் இந்த சக்கரை இருக்கும். இது நீங்கள் வந்து த்ரெட்டை வச்சு நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். அண்ட் இதுக்குள்ளே வந்து நீங்கள் பீடு வச்சாலும் சரி, இல்லைனா இதுலேயே ஸ்டோன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஸ்டோன்ஸ் நீங்கள் இப்படி மேலே ப்ளேஸ் பண்ணாலும் சரி, இது ஒரு டிசைனாக இருக்கும். ஓகே, ஸோ இதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். இதுவும் பேசிக் மெட்டீரியல் தான். அண்ட் இதெல்லாமே வந்து த்ரெட்டு தான். இது பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி த்ரெட். நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை எம்ப்ராய்டரி போடுறீங்க, ஒரு ஃப்ளவர் டிசைன் போடுறீங்க அப்படின்னா அதுக்காக இந்த த்ரெட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா பைப்பிங் த்ரெட்டு. இது வந்து எம்போஸ்டாக காட்டுறதுக்காக, ஒரு டிசைனை நீங்கள் எம்போஸ்டாக காட்டுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இது நிறைய சைஸஸ்லேயும் கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரியும் வாங்கலாம், இல்லை மீட்டர் சைஸில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதுலேயே நிறைய சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேர்ல் ஹெடட் பின்னு. இந்த பின்னை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ ஒரு ட்ரேசிங் பண்ணுறீங்க, ஒரு பேப்பர்லேருந்து நம்ம கிளாத்துக்கு நம்ம டிசைனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கிளாத் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக, கிளாத்தும் சரி பேப்பரும் சரி மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த பேர்ல் ஹெடட் பின்னை வந்து நம்ம அங்கங்கே செக்யூர் பண்ணி வைப்போம். ஸோ இப்படி இங்கே ஒரு டிசைன் இருக்குது அப்படின்னா இதை சுற்றி நம்ம செக்யூர் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு கிளாத்தும் சரி பேப்பரும் நமக்கு விலகாது. ஸோ அதுக்காக நம்ம இந்த பின்னை வச்சு செக்யூர் பண்ணுறோம். அதுக்காக நம்ம இந்த பின்னை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீவிங் நீடில்ஸு. ஸோ இந்த நீடில் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா த்ரெட்டில், ஐ மீன் நம்ம ஆரி நீடில் இருக்கு இல்லையா, ஆரி நீடிலில் போட முடியாத டிசைன்ஸ் எல்லாமே வந்து இந்த நீடில் வச்சு தான் நம்ம போடுவோம். அண்ட் இதுவே உங்களுக்கு பல்காகவும் கிடைக்கும், அதாவது வேரியஸ் சைஸில் ஒரு பஞ்சாக கிடைக்கும். நீங்கள் அப்படி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை இப்படி சிங்கிளாக வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு பேப்பரில் இந்த மாதிரி செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க, மிஸ் ஆகாமல் இருக்கும். அண்ட் இந்த ரெண்டுமே வந்து க்ளூ. ஓகே, ஸோ இது உங்களுக்கு ஃபேப்ரிக் க்ளூ வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. B7000 அப்படிங்கிறது வந்து இந்த ஆரி ஒர்க்காகவே, அதாவது ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல அதை வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குற B7000 தான். இது வந்து நல்லா உங்களுக்கு ஸ்டிக் ஆகும் கிளாத்தில். ஓகே, அவ்வளோ சீக்கிரம் வராது. இதுவும் அப்படி தான், அவ்வளோ சீக்கிரம் வராது. பட் இதை விட இது கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி. நீங்கள் இது வச்சுக்கிட்டாலும் ஓகே தான்.
அண்ட் இது வாங்கிக்கிட்டாலும் ஓகே தான். இது பார்த்தீங்கன்னா க்ளூ பென். ஸோ இதுதான் வந்து அந்த க்ளூ, இது பென்னு. ஓகே, இந்த பென்னோட இந்த டிப்பில் வந்து இந்த க்ளூ எடுத்துகிட்டு இப்போ நமக்கு ஒரு ஸ்டோன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டோனை இப்படி எடுத்து நம்ம இங்கே கம்மில் பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக இந்த பென் இருக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணுறீங்க ஒரு ப்ளவுஸில் அப்படிங்கும் போது ஒவ்வொரு ஸ்டோனாக எடுத்து எடுத்து வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்காக இந்த பென்னை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜர்தோஸ்லேயே 2 டைப் இருக்குது பாருங்கள். ஒன்று வந்து இது இப்படி நல்ல சாஃப்டாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரிங் டைப்பில் இருக்கும். 2 டைப் ஆஃப் ஜர்தோசி இருக்குது. இன்னொரு டைப்பும் இருக்குது, பட் அது காமனாக யூஸ் பண்ண மாட்டாங்க. காமனாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இதோட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அண்ட் இது வந்து கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு 2ல் எது தேவைப்பட்டாலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பல்காகவும் கிடைக்கும், இல்லைனா குட்டி குட்டி பேக்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேசிங் மெட்டீரியல். இது ட்ரேசிங் ஷீட்டு. இது உங்களுக்கு A3 சைஸில் கிடைக்கும். ஓகே, நீங்கள் இதை வாங்கி வச்சுக்கலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா கார்பன் ஷீட். இதுவும் நம்ம ட்ரேசிங்காக தான் யூஸ் பண்ணுறோம். இது ஒயிட் அண்ட் இந்த ப்ரௌன் கலரில் கிடைக்கும். நீங்கள் கிளாத் கலருக்கு ஏற்ற மாதிரி இது நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேசிங் பவுடர். இது வந்து கெரோசினில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க ட்ரேசிங் பவுடர். அண்ட் ஃபைனலி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா த்ரெட்லேயே வந்து ஸ்வீவிங் த்ரெட் பார்த்துருப்போம், சில்க் த்ரெட் பார்த்துருப்போம், ஜரி த்ரெட்டு. பட் இது வந்து நைலான் த்ரெட்டுன்னு கிடைக்கும். நைலான் த்ரெட் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, பட் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த நைலான் த்ரெட்டை வந்து நீங்கள் ப்ளவுஸில் போட்டிங்க அப்படின்னா சப்போஸ் ப்ளவுஸை வந்து அயன் பண்ணுறாங்க. மோஸ்ட்டாக வந்து ஆரி ஒர்க் பண்ண ப்ளவுஸை யாரும் அயன் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது ஹீட் பட்டுச்சுன்னா உங்களுக்கு மெல்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் பண்ண ஒர்க் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் நான் இதை வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். உங்களுக்கு பட் வேணும். இது போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். த்ரெட்டை விட இது போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நிறைய பேர் வாங்குவாங்க. பட் அதுக்கப்புறமா நம்ம அந்த ப்ளவுஸை மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இது வேணும்னா வாங்கிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம பார்த்துருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் மெட்டீரியல்ஸ். ஐ திங்க் நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த மெட்டீரியல்ஸ் வச்சு நீங்கள் கண்டிப்பாக ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் நீங்கள் பண்ண முடியும். அட்லீஸ்ட் 15Kலேருந்து மேக்ஸிமம் ஒரு 30K மேலேயே நீங்கள் வந்து ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் போடுறதுக்கான மெட்டீரியல்ஸ் தான் இது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி ஆரி கிளாஸஸ் எல்லாமே ஃப்ரீ ஆரி கிளாஸ் வந்து 1 by 1 நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ.